சரணாகதி என்பது ஆன்மீக வழியில் இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைப்பதை குறிக்கும். இது வைணவ தத்துவத்தில், குறிப்பாக ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதத்தில் பிரபத்தி என்று போற்றப்படுகிறது. இதன் முழுமையான விவரங்கள் இதோ. 1. சரணாகதி என்றால் என்ன? சரணாகதி என்ற சொல்லுக்கு அடைக்கலம் புகுதல் என்று பொருள். ஒரு ஜீவாத்மா தனது முயற்சி மற்றும் அகந்தையை துறந்து, இறைவா, நீயே கதி, நீயே உபாயம் என்று அவனது திருவடிகளில் விழுவதே சரணாகதி. 2. சரணாகதியின் 6 அங்கங்கள். ஒருவர் உண்மையாக சரணடைவதற்கு முக்கியமான 6 பண்புகள் அவசியமென சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனுகூல்ய கங்கல்பம், இறைவனுக்கு பிடித்தமான செயல்களை மட்டுமே செய்வேன் என்று உறுதி பூணுதல். பிராதிகூல்ய வர்ஜனம், இறைவனுக்கு பிடிக்காத செயல்களை, அதாவது தீயவை, செய்யாமல் தவிர்த்தல். கார்ப்பண்யம், என்னால் என்னை காத்துக்கொள்ள முடியாது என்ற பணிவு மற்றும் எளிமையை கொள்ளுதல். மகாவிஸ்வாசம், நிச்சயமாக இறைவன் என்னை காப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. கோப்திருத்வ வரணம், இறைவனை தனது பாதுகாவலனாகத் தேர்ந்தெடுத்து அவனை ரட்சிக்கும்படி வேண்டுதல். ஆத்ம நிக்ஷேபம், பலன் எதையும் எதிர்பார்க்காமல் தன்னையே இறைவனிடம் சமர்ப்பித்தல். இதுவே சரணாகதியின் முக்கிய பகுதி. 3. சரணாகதி யாருக்கு உரியது? சரணாகதி அடைய சாதி, மதம், இனம் அல்லது கல்வித் தகுதி என எந்த பாகுபாடும் கிடையாது. கடினமான யோக முறைகளை செய்ய முடியாதவர்கள், வேதங்களை கற்க வாய்ப்பில்லாதவர்கள், தவறு செய்திருந்தாலும் திருந்தி வாழ நினைப்பவர்கள், யார் வேண்டுமானாலும் தூய பக்தியுடன் சரணடையலாம். 4. முக்கிய இலக்கியச் சான்றுகள். சரணாகதி தத்துவத்தை விளக்க பல உதாரணங்கள் உள்ளன. உதாரணம்: சூழல். விபீஷண சரணாகதி. ராவணனை விட்டு விலகி ராமனிடம் சரணடைந்த போது ராமன் அவனுக்கு அடைக்கலம் தந்தது. திரௌபதி சரணாகதி. துச்சாதனன் துகிலுரிந்தபோது கைகளை தூக்கி கிருஷ்ணனை வேண்டியது. கஜேந்திர மோட்சம். முதலையின் பிடியில் சிக்கிய யானை ஆதிமூலமே என அழைத்து சரணடைந்தது. பகவத்கீதை. சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் व्रज, அதாவது அனைத்து தர்மங்களையும் விட்டு என்னையே சரணடை என கிருஷ்ணன் அருளியது. சரணாகதி செய்வதன் பலன்: பயமின்மை. இறைவன் நம்மை காக்கிறான் என்ற எண்ணம் வரும்போது மரண பயம் உட்பட அனைத்து பயங்களும் நீங்கும். மன அமைதி. பொறுப்புகள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைப்பதால் தேவையற்ற கவலைகள் மறையும். மோட்சம். பிறவி பெருங்கடலில் இருந்து விடுபட்டு இறைவனின் திருவடி நிழலை அடைவதே இதன் இறுதிப் பயன். சுருக்கமாக, சரணாகதி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு தியான நிலை. நான் என்ற அகந்தை அழியும்போதுதான் அவன் என்ற இறைசக்தி நமக்குள் நுழையும்.